அனைவருக்கும் வணக்கம். யாழ் சமையல் டைரிஸ் எபிசோட் 2 இன்று தொடங்க உள்ளது. இப்போ இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ளது. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நீராரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் மாலை வணக்கம். சமையல் டைரிஸ் 2வது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த சமையல் டைரிஸின் நிகழ்ச்சியின் நோக்கம் நம்மிடையே இருக்கும் சமையல் திறமைகள், கலைத்திறமைகள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், DIY டெக்னிக்ஸ் ஆகிய திறமைகளை வெளிக்கொணர்வதே இதன் நோக்கம். ஆண், பெண், குழந்தைகள் பேதமின்றி. இந்த வகையில் முதல் நிகழ்ச்சிக்கு பாரம்பரிய சமையலுடன் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் திருமதி சாரதா குமார். DIY டெக்னிக்ஸில் திருமதி மகாராம் பாலைவனத்தை சோலைவனமாக்கி நமக்கு காட்டினார். நம் யாழினி ஐடியாமணியாக வந்து சிறப்பித்தார். இந்த 2வது நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதை ஒட்டி கேக் செய்யும் முறையை விவரிக்க எங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் கேக் குயின் என்று செல்லமாக அழைக்கப்படும் திரு நிஷா ஆறுமுகம் இன்று நம்மிடையே வந்து அவருடைய எளிதாக கேக் செய்யும் முறை, சத்தாக கேக் செய்யும் முறை எப்படி என்ற விளக்க உள்ளார். இதுவே இவருடைய ஸ்பெஷாலிட்டி, ஹெல்த்தியாக கேக் செய்வது. இவருடன் இன்று சிறப்பிக்க இருப்பவர் கின்னஸ் சாதனையாளரான திருமதி பவானி காசி. பட்டுப்புடவை கட்டினாலே அழகுதான். அந்த அழகுக்கு அழகூட்ட திருமதி பவானி காசி பட்டு குஞ்சலங்களால் அலங்கரிக்க வருகிறார் என்று. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வித்தியாசமாகவும்
அனைவருக்கும் உபயோகமாகவும் அமைய எங்கள் உறுப்பினர்கள் அயராது உழைத்து வருகின்றனர். புதியதாய் கற்றும் கொள்கின்றனர். புரட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் இன்னும் மிகவும் சிறப்பாக செய்ய உதவியாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என்று கூறி நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம். முன்பே கூறியது போல் சமையல் டைரிஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் திருமதி சாரதா குமார் அவர்கள் நம் நிகழ்ச்சியை சிறப்பித்தார். அவர் பாரம்பரிய சமையலுடன் அதை தொடங்கி பின்னர் திருமதி மகாராம் அவர்கள் பாலைவனத்தை சோலையாக்கி காட்டினார். சோ இந்த 2 நிகழ்ச்சிகளும் அனைவரும் கண்டு கழித்ததே. இருப்பினும் இப்பொழுது ஒரு சின்ன கிளிம்சஸ் ஆஃப் த லாஸ்ட் டைம் ப்ரோக்ராம் ஃபார் யூ.
கடந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு போல் இன்று நடைபெறும் நிகழ்ச்சிக்கும் உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்த நிகழ்ச்சி இப்பொழுது எல்லாருக்கும் நமஸ்காரம். காலங்கத்தால் எழுந்ததும் நன்னா ஒரு டிகிரி காபி போட்டு சாப்பிட்டா தான் நாளே நன்னா இருக்கும். நான் போடுற டிகிரி காபி மனத்துலதான் எங்க ஆத்து மாமா எழுந்துப்பாருனா பாத்துக்கோங்களே. ஆனா இன்னைக்கு என்ன ஃபில்டர் ரொம்ப படுத்துறது. ஒண்ணு டிகாஷன் இறங்கவே மாட்டேங்கிறது, இல்லையா தண்ணியா இறங்குறது. இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணேன் தெரியுமோ. காபி பொடிய ஓவன்ல சித்த வச்சு சூடு பண்ணிட்டு ஃபில்டர்ல போட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி அது தலையில காய்ச்சி ஊத்தினேன். டிகாஷனோ கட கடன்னு ஸ்ட்ராங்கா இறங்கிடுதுன்னா பாருங்களே. ஐடியா பண்ணி இருக்க பயமே. நேத்து அடுத்த அம்புஜா மாமி வந்திருந்தா. எப்படி வெயிட்ட குறைச்ச நீ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டா. நான் சொன்னேன், மாமி காப்பியில போடுற சர்க்கரைய மட்டும் சித்த விட்டு பாருங்களே, வெயிட்டு தானே கடகடன் குறைஞ்சிரும் அப்படின்னு. அடிப்போடி அரிஷ்டம், ரசிச்சு குடிக்கிற காப்பியில யாரான சர்க்கரை குறைப்பாளா? கசக்குமேடி அப்படின்னா. அதுக்கு நான் சொன்ன ஐடியா தெரியுமோ. நடுநாக்குல சித்த நாடு சர்க்கரைய தடவிட்டு காப்பி குடிச்சு பாருங்க, பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஐடியா மணியா கொக்கா. எங்க அத்த மாமா எழுந்துட்டார், நான் போய் காபி குடுத்துட்டு வந்துடுறேன். நிஷா மாமி வந்திருக்காளே, அவ பேச்சு கேளுங்க நீங்க அதுக்குள்ள. கரெக்டா? ஐடியா மணி மாமியின் அற்புதமான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு புது புது விதமான ஐடியாக்களை கொடுப்பதற்காகவே நம்ம யாழ்னி வந்து இதுல ஐடியா மணியா உருவாகிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணி நீங்க அதை அது நன்றாக இருக்கிறதா, இல்லை அது இன்னும் என்ன மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய ஐடியாக்கள் தேவை. ஸோ நீங்க அதையும் எங்களுக்கு வந்து பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அடுத்தபடியாக நம் நிகழ்ச்சியின் முதல் விருந்தினர் திருமதி நிஷா ஆறுமுகம். ஸோ இங்க குவைட்ல நாங்க கேக் செய்யறது, கேக்குங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிம சொப்பனம் தான். ஆனா அந்த கேக்கை எளிமையா செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படி பண்றாம், எவ்வளவு சத்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அவங்கள பத்தி ஒரு சிறிய அறிமுகத்தோடு திருமதி லலிதா வாசுதேவன். அனைவருக்கும் வணக்கம். சமையல் டைரிஸ் அப்படின்னாலே இன்னைக்கு யாழ் கிச்சன்ல ஏதோ மணக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அது நடக்க போகுது. பல நாட்கள் நம்ம கடையில இருந்து கேக் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்போ நமக்கு இது மாதிரி ஒரு கேக் நம்ம வீட்டுல செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். பல நாட்கள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கூகுள் அக்காவை கொஞ்சம் புரட்டி எடுத்து அதுல இருந்து ஒரு நல்ல ரெசிபி எடுத்து சரியா மெஷர்மெண்ட் பார்த்து போட்டோமா, எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டோமா, எக்க சரியா பீட் பண்ணினோமா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகத்தையே இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்ச கேக்கு ஒரு சில நாட்கள் நல்லா வரும், பல நாட்கள் காலா வரும். இதுக்கும் மேல அந்த கேக்ல ஐசிங் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் தாங்க. இன்னைக்கு நமக்கு கேக் செஞ்சு காமிக்க போறவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. எஸ், she is an engineer by profession from NIT Trichy. She started her profession as an IT engineer and has 30 years of experience in IT and implementation, auditing and quality management systems. She went on to become the production manager of the firm. She is a quality assurance engineer in Kuwait. She also is a lead auditor ISO 9001
ஓஷாஸ் 18,001. இந்த மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிக்கு இன்னொரு முகம் கூட உண்டு. இவங்களோட கேன்வஸ் பெயிண்டிங்ஸ், பென்சில் ஸ்கெச்சஸ், கிரியேட்டிவ் ஆர்ட், கார்டனிங், போட்டோகிராஃபி, சிங்கிங் அப்படின்னு இவங்க இன்ட்ரெஸ்ட அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அவங்கதான் நம்ம வெரி ஓன் நிஷா ஆறுமுகம் அவர்கள். நமக்கு மலை போல இருக்கும் இந்த கேக்க எளிமையா இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. நிஷாவோட கிரியேட்டிவிட்டி அவங்களோட ஒரு கேக்கலையும் பிரதிபலிக்கும். அவங்க கேக்கோட டேஸ்ட் ஊரறிஞ்சது. இதையும் தாண்டி நமக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும் ஐசிங்க ரொம்ப எளிமையான முறையில செஞ்சு காட்ட போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இதுக்காக தனியா எந்த பொருளையும் கடையில இருந்து வாங்கல. வீட்டுல இருக்கிற நம்ம பாத்திர பண்டங்களை வச்சே நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க. இப்படி ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டிய யாழ் சமையல் டைஸ்ல வரவேற்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். யாழின் சமையல் டைரிஸின் செகண்ட் எபிசோட்ல I'll be showing you home baking, how to bake at home. So why we should bake at home அப்படின்றது is purely a sense of joy what you get from doing something for your children. And especially இப்போ நீங்க வந்து அதுல ஹெல்தி இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்களே உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னு பாக்குறது அவ்வளவு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம். So I'm here to just share some of the joy I have gathered over the years and அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக I am so happy. And இப்போ வந்து உங்களுக்கு இது Christmas time and New Year, so basically I thought I will show you a Christmas plum cake and one more Italian cream cake. So and there is a decoration section also. நீங்க decoration items கூட நீங்க வீட்லயே செய்யற மாதிரி ஒரு third section I will show it to you. So we will now move on to the first section, which is the Christmas plum cake. Before that, I would like to add a word. I am not using maida or white sugar in the baking. And இப்போ plum cake க்கு தேவையான ingredients பார்ப்போம். Wheat flour 2 cups, and the baking agents are baking soda half teaspoon, 1 teaspoon baking powder, and a pinch of salt. Half teaspoon cinnamon powder, cardamom powder half teaspoon, quarter teaspoon nutmeg, orange or lemon zest. Nuts and fruits வந்து உங்களோட choice based on your taste of your children. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்க mix பண்ணிக்கலாம். Cashew quarter cup, dates quarter cup, cherries I have taken quarter cup, walnut quarter cup, almond quarter cup, grape juice 1 cup, coconut oil 2/3 cup, and jaggery. இப்போ ஜாகரிக்கு you need to just dissolve it in hot water. So நீங்க hot water ஒரு 1.25 கப்ல 1 cup of jaggery போட்டு dissolve பண்ணி strain பண்ணி எடுக்கணும். இந்த grape juiceல the dry fruits have to be soaked and kept. அது வந்து 2 hours you can soak, else overnight soak பண்ணி வைக்கலாம். This will add flavor to the cake. So the next important factor பாத்தீங்கன்னா the wheat flour has to be roasted. The wheat flour has to be roasted for 5 minutes, 3 minutes on medium flame, switch off and roast for the balance 2 minutes. You just have to feel the heat on it and you will get a mild aroma adlende varum.
So that is the indication that it is done. So the wheat flour is in room temperature. After that we are adding all the spices and the baking agents. So now we will start with the wet ingredients, and I have used here virgin coconut oil. So 2/3 cups of virgin coconut oil. We are adding dissolved jaggery. Strain பண்ணி வெச்ச வெல்லம். We'll mix this. ஒரு ஹேண்ட் பீட்டர்லயே பண்ணா போதும். இந்த processல கொஞ்சம் aeration வரும் when you are beating this together. It's hardly a minute or two of mixing which is needed here. So to this you can start adding the flour little by little. இந்த மாவு இப்ப கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கரைஞ்சிருக்கு. கிரேப் ஜூஸ்ல ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்ப வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து இப்ப இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். And give it a good whisk. Within a 10-minute process you will have the mixing of all the elements. It's only the preparatory work is a bit elaborate in this case. In the consistency la you need the batter. Like it has, when you lift it, it has to pour. Konjam idli maav consistency you bring the batter will be finally. So idhula one last ingredient vandu it's a choice. இது as it is bake பண்ணாலும் உங்களுக்கு இதுல வந்து the spices ஓட flavor ஓட உங்களுக்கு கிடைக்கும். You can add vanilla essence to enhance the flavor. So I am adding just 1 teaspoon of vanilla essence. So now this is ready for baking. இத நம்ம வந்து ஒரு baking tray க்கு transfer பண்ணி this has to be baked at 180 degrees for 40 minutes. இப்போ பேக்கிங்கே பண்ணது கிடையாது, first time பண்றோம் அப்படின்றவங்களுக்கான information. You can either tray la ஊத்திட்டு leave it full half an hour for baking, and then you can check with a toothpick or a knife அது எந்த அளவுக்கு அது வெந்திருக்கு அப்படின்றது நீங்க பார்க்கலாம். Whether it is liquid consistency still when you poke it. It should not stick onto the toothpick. The reason why I am saying this is the baking time 40 minutes ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா சொல்றாங்க, but it depends on the each make of the oven. And the cooking time variations are possible. சிலது வந்து 35 minutesலயே உங்களுக்கு குக் ஆயிடும். So நீங்க ஒரு single stretchல 40 minutes வெச்சீங்கன்னா there are chances you will burn the cake. So ஒரு safe sideக்கு check it at 30 minutes, then you will have an idea. சரி இன்னொரு 5 minutes வெச்சா போதும், இல்லாட்டி ஒரு 10 minutes வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். Now transfer it to the bowl and then we will put it into the oven. இதுல ரெண்டு bowl prepare பண்றதுக்காக வெச்சிருக்கேன் for the baking purpose. One is a glass bowl. Idhula oil has been smeared and dusted with atta. I kept it. The purpose of dusting this is உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு ஃப்ரீயா இந்த பேட்டர்ல இதுல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு இருக்கு. This information is for the first time bakers. Same way, next one. இப்போ இந்த silicone bowl is also very popular nowadays in the market. So இதுல பாத்தீங்கன்னா it is the ease of usage. So in this bowl நீங்க யூஸ் பண்றதுனா வெறும் ஆயில் மட்டும் இதுல வந்து ஸ்ப்ரெட் பண்ணா போதும், and then இதுல நீங்க பேட்டர் ஊத்திர வேண்டியதுதான். So this and the bowl can go into the normal cooking oven. ஒரு 3/4 level வரைக்கும் you can fill it, so to help it to rise up when it is cooking. I just put this into the oven and we will start with the next cake. We'll see how we can bake a Italian cream cake. அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து நான் 4 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். Roasted and brought to the room temperature. And 4 cups of sugar. I have used here soft brown sugar. இதுல நீங்க வந்து அந்த crystal brown sugar கூட யூஸ் பண்ணிக்கலாம். You can powder it in the mixie and use the same quantity can be used. And next I have used here 2 cups of buttermilk and 2 cups of coconut. And egg pathina 8 egg I have used. And
salt plus baking powder I have used here. So salt, just a pinch of salt to enhance the flavors and the taste. And baking powder pathina idhula I have used 1.5 teaspoon and baking soda 1.5 teaspoon. I have used here melted butter 1 cup and oil I have used 1 cup, which is again a virgin coconut oil in this case. இப்போ இதுல வந்து லபான்ல I have added the baking soda. So in the baking soda போட்டு நம்ம செட் பண்ணி it will take some time for the aeration. So இது செட் ஆகட்டும், we will keep it aside. And in the meantime in the ஆட்டால I'll add the salt and the baking powder and give it a small whisk for mixing in this. So now the ingredients are ready. We will start the mixing process, for which I have taken a big bowl, and idhula we have to beat the oiled butter, melted butter, along with the sugar. We have to whisk it to a light consistency. So in the mix of oil and melted butter I am adding the brown sugar and we will whisk it on high. Uniform blend ஆற வரைக்கும் you have to beat it well. இது வந்து uniform blend ஆயிருக்கு and it has got a lighter consistency. உங்களுக்கு அந்த dark brown shade மாதிரி கொஞ்சம் lighter shade வந்திருக்கு. இப்போ இந்த மிக்ஸ் குள்ளார நம்ம உடைச்சு வச்சிருக்கிற எக்ஸை கிராஜுவலா ஆட் பண்ணிட்டு நல்லா யூனிஃபார்ம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நல்லா பிளெண்ட் ஆகி கிரீமியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. நம்ம வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்தோம். இப்போ இந்த மிக்ஸ்குள்ளார நம்ம டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சது ஆட் பண்ணிக்கலாம். இங்க கோகனட் யூஸ் பண்றது யூ கேன் யூஸ் ஐதர் ஃப்ரெஷ் டெசிகேட்டட் கோகனட் allati dry desiccated coconut can also be used. இது இப்போ யூனிஃபார்மா பிளெண்ட் ஆற வரைக்கும் ஒரு குவிக் மிக்ஸ் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம். நம்ம பட்டர் மில்க் ஆட் பண்ணோம். இந்த பட்டர் மில்க்ல நம்ம ஏற்கனவே பேக்கிங் சோடா போட்டு வச்சிருக்கோம், அதனால அது நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மிக்ஸை நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். இந்த பட்டர் மில்க் யூனிஃபார்மா பிளெண்ட் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணா போதும். கடைசியா நம்ம இதுல வந்து கோதுமை மாவு ஆட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை வந்து மேனுவலா தான் பீட் பண்ண போறேன். அந்த செக்ஷன் பை செக்ஷனா கோதுமை மாவை இதுல ஆட் பண்ணிட்டு till a uniform mixing is happening. ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டியது, கோதுமை மாவு இதுல ஆட் பண்ணும்போது we are only blending it with the wet ingredient. We are not beating it. So அது யூனிஃபார்மா wet ingredients கூட blend பண்ணி வரணும். Lastல if you want you can have a quick beating with the electrical beater. So now we have the batter. இங்க வந்து இந்த tray prepare பண்ணிருக்கேன் with oil and dusted with the flour. So 3 trays are ready. So now we will spoon in the batter. I have actually given it as 3 layers, 3 thin. It is not a very thick cake. So for half an hour would be sufficient. If இதை விட நீங்க கொஞ்சம் திக்கரா ஊத்துறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குக்கிங் டைம் கூடும் based on the oven capacity. So half an hour time, 180 degrees க்கு I'll be setting it up. Once this is done, we will be showing the decoration of these cakes. So we will move on to the decoration section.
ஹாய், இப்போ டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். ப்ளம் கேக் ரெடியா இருக்கு and we'll do a simple decoration. The plum cake and decoration I have done with just 3 ingredients. I have used honey and desiccated coconut for the decoration. இப்போ நீங்கள் ட்ரைடு டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணும்போது ஒரு கோகனட் ஆயில் ஃப்ளேவர் வருது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுக்கு ஒரு டிப் வாட் யூ கேன் டூ டு அட்ஜஸ்ட் தட் கோகனட் ஆயில் ஸ்மெல் இஸ் யூ கேன் லைட்லி ரோஸ்ட் இட் வித்தவுட் தி கலர் சேஞ்சிங் ஸோ தட் யூ கெட் a slight aroma from it and use that coconut also for the decoration purpose. அல்லது நீங்க you can have a small dash of vanilla essence and you can mix it up with the coconut so that அந்த coconutல உங்களுக்கு அந்த oil smell பிடிக்கல அது வேண்டாம் அப்படின்னா it will mask the coconut oil smell on the desiccated coconut. The purpose I used honey is so that the desiccated coconuts will only stick on where you want the honey இருக்கிறதுக்கு மேல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த desiccated coconut will stick. ஸோ அந்த பர்பஸ்க்காக பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் கோகனட் எந்த ஏரியால இருந்தாலும் நீங்க அதை யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் இட் ஆஃப் வித் தி டிஷ்யூ. ஸோ யூ வில் ஹாவ் அ நீட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் இட். அந்த ஹனி போர்ஷன்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு கோகனட் ஸ்டிக் ஆகும், மற்ற போர்ஷன்ஸ்ல ஸ்டிக் ஆகாது. திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் எனி சைல்ட் கேன் டூ. இட்ஸ் சச் அ சிம்பிள் arrangement for this plum cake. And to top the plum cake I have also used cherry, dried cherry use பண்ணிருக்கேன் இதுல. இப்போ உங்களுக்கு ஒரு highly nutritious and very attractive plum cake ரெடியா இருக்கு and you will not be able to stop your children from getting attracted towards this. நீங்களும் இது நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பேக் பண்ண இட்டாலியன் cream cakes are now ready. It has been cooled to the room temperatures and now we will proceed to the decoration part of it. ஸோ இப்போ எந்த டெக்கரேஷன் பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் பிளானிங் தேவைப்படும். பேசிக்கலி வாட் இஸ் கோயிங் டு பி யோர் சைஸ் ஆஃப் த கேக், ஏரியா ஆஃப் த கேக். அக்கார்டிங் டு தட் only you can plan for the cream which is required and also உங்களுக்கு அது மேலே என்னென்ன டெக்கரேஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்றது நீங்கள் அட்வான்ஸில் பிளான் பண்ண முடியும். 3 9-inch கேக்ஸ் ஐ ஹவ் பேக்ட் about 1.5 inch height. So I am planning a 3-tier cake. The first tier of the cake I have placed on the cake board and I am applying the cream on the top surface. So I'll be stacking all the 3 cakes one on top of the other with the cream, required amount of cream in between each layer. மூணு லேயருமே ஸ்டாக் ஆகி வச்சாச்சு. ஸோ த டாப் மோஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு மார்க் ஃபார் மை ப்ராப்பர்ட்டிஸ் டு பி கெப்ட் ஆன் டாப் ஆஃப் தி கேக். ஸோ நான் பிளான் பண்ணியிருக்கிறது இஸ் அ லேண்ட்ஸ்கேப்பிங், நேச்சுரல் ஸ்னோ டாப் லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வித் அ ஹவுஸ் அண்ட் அலாங் வித் தி பைன் ட்ரீஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் த லொக்கேஷன்ஸ் ஸோ தட் ஐ கேன் மேக் த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ் பர் மை பிளான். To fix my house, I need a platform for which I will be using additional cake pieces. Is again fixed using cream. So the amount of cream required here will be limited just to hold it in place. ரொம்ப எக்ஸஸா நீங்க வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. You can use either a toothpick or a wooden skewer to support the property on top of the cake. So I have done it and இப்போ ஒரு toothpick fix பண்ணியிருக்கேன். So with the toothpick, I'll be using it to fix the house on top of it so that the house is secured on the top surface of the cake.
அடுத்தது I have to plan for my pine trees. The pine tree made from the ice cream cone has to be fixed on the top surface of the cake, for which I'll be making the arrangements. ஸோ இப்போ இந்த பைன் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 3 பைன் ட்ரீ பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கும் ஐ ஹவ் பிளான்ட் இட் இன் சச் அ வே தட் இட் இஸ் டாலர் தென் தி ஹவுஸ். ஸோ ஐ எம் ரேசிங் தி லெவல் ஆஃப் த கேக் யூசிங் அடிஷ்னல் கேக் பீசஸ். ஸோ ஃபார் விச் ஐ மேக் த க்ரூவ். அந்த க்ரூவில் அந்த ட்ரீ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஐ எம் மேக்கிங் அன் அரேஞ்ச்மெண்ட். So all the 3 trees have been securely fixed on top of the cake. You have to ensure is the properties which we have done is fixed properly. So additional support on the outer side of the cake I am giving so that they are secured in place and it will not fall or get disturbed. The next is the house decoration, for which I have to decorate the roof, both the sides, front and back, and the door. So idellame I am planning it with the wafer biscuit. I am halving the wafer biscuit into a slice so that one side I am putting the chocolate ganache and the other side I am putting the white cream. So the white cream will go on top of the house and the chocolate ganache side will be on the outer surface. Now the house is ready. So now we will be creaming the full surface of the cake. இதில் எனக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான் அப்படின்றதுனால வாட் ஐ ஹாவ் டன் இஸ் ஐ டோன்ட் ரிக்வயர் அ வெரி ஸ்மூத் ஃபினிஷ் ஐசிங் because I want to show give us no effect. And once that is complete, I will be fixing all the extra properties on top of the cake. Additional properties which we are going to fix are the snowman, reindeers, Santa Claus, and few Christmas trees which I have made it using tempered chocolate. So those I will be using it for the sides of the cake. And tempered chocolate I have given different formation where you can have either it is plain tempered chocolate or you can have it as a tempered chocolate with some M&Ms to give it some colors. So on the varieties you will see it on the sides of the cake. After all the properties are fixed on the sides of the cake, I have sprinkled it with desiccated coconut to give it the snowflakes effect. Finally, I have lined the base of the cake with some M&Ms to give it a colorful look. நிஷா, நீங்க உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. Vanakkam to all the viewers. I hope you enjoyed the show. And here I like actually on the cake la whatever the properties na fix பண்ணிருக்கேன். So on the properties there were a little more work like chocolate ganache, chocolate tempering things to be done. So I have just made a small summary of whatever இப்ப நீங்க அதுல வந்து 2 reindeer இருக்கு. So how that was done, how the Christmas tree was done. I'll just put a slideshow to show you how it is, how it was done. So it is a pictorial slideshow of how this preparation was done. So Vijay, so இது பாத்தீங்கன்னா actually this is a white chocolate ganache. So if a normal ganache you can have liquid consistency, illadi konjam thick consistency, sticky aveno. That is between that depends on the ratio of your chocolate to the cream which you are mixing with. So ganache is made using white chocolate and a cream mixed together.
So in the rendu ratio will decide how the ganache consistency is. So inga 1:3 la use pannirken. Chocolate 3 times the quantity of your of the cream, and ida vandu just it has to be just simmered over the stove on a heat, and then the cream is just poured on top of it, and I have let it to settle. So அதை settle பண்ண ஊத்தி வச்சிருக்கேன். That's the picture which I am showing here. The next one, இது பாத்தீங்கன்னா once you pour the cream over the white chocolate, if you leave it open, there will be a layer of film formed on top of the cream. To prevent that, I have put the sling sheet on it so that it doesn't form a layer, and we just let it sit for some time. For 5 minutes it has to sit, and after that, when the next stage will be, you will have to remove that sheet over from it, and then you have to beat the ganache. The next slide, Vijay. So this is the consistency. I mean, I'm not able, if it was a video you could see it, but this is the consistency of a ganache I have prepared using the white chocolate. So in the white chocolate, I have used it for the pine tree decorations. So it to this, you can use it for any kind of decorations, like you want it of a sticky consistency. But normally you would have seen cakes with a white ganache poured over the cake. So adula vandu ratio of the liquid is more than the solid. So adnala ungalku liquid consistency la vandirukum in those ganache. In this, I wanted a thick one, for which I have given it of this ratio, and the next slide, Vijay. To this, I have added the green color required for my tree, and I have not used any piping equipments here. Normala or cone veno and the madri decoration பண்றதுக்கு tools இருந்தா தான் பண்ண முடியும் அப்படினு people don't do it, and I gave it the most rugged look. So the tree or the cones also, if you look at the tree finish from the picture which your video you saw, it was a random decoration which I have given. Vijay, the next one. So here the cone is first coated as a smooth finish. உங்களுக்கு அது binding வேணும். Cone is a dry one, and so அது மேல நான் அந்த ganache ஈக்குவலா smear பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு மேல with the knife I am just taking each ganache and sticking over it, forming peaks. Vijay, the next one. So this is the process where I am using the knife to put the ganache over the cones, and then I am just giving a lift, like you have the cone here and then I'll just lift it, the peaks are holding because the ganache is really tight. The next one, Vijay. So this is how it looks when you are placing the ganache over the cone. So when you cover the whole area, you will find that உங்களுக்கு தேவையான finish, உங்களுக்கு தேவையான length of the peaks of each leaf on the pine tree also you can make it. Yes, Vijay, next. So this first for the house. So in the house kullara neenga pathina, it was basically another piece of cake which I have layered, and the தேவையான shape ku I have made the house and kept like different layers of thing. I have cut it and made it into a rectangular shape, and then I have done the creaming on top of it. The next one. So over this the roof was also kept. Now if you see, you saw the rectangle box. On top of the rectangle box I have put again 2 layers of to give it the slope for the roof, and smeared. The whole thing has been covered with the normal cream. So you got a house here ready. So adala neenga your doors and windows, what you want, you can just cut open the shapes with just a normal knife. So here again I have just used a knife only to do all of the work which I have done here, including the smearing of the cream also. And one main advantage when you are doing the cream icing or the cream for your cakes,
you can limit the quantity of cream you're using. You don't have to lavish it with huge quantities. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So this is the house preparation. The next one. இது பாத்தீங்கன்னா it is a dark chocolate ganache. So this I have used on the cake for the pathway of the thing as well as for the roof topping க்கு போடுறதுக்கு. இப்போ dark chocolate I have used the ratio is 1:1 for the ganache which I have used. அதாவது cream and dark chocolate, equal quantity of cream and dark chocolate, just melting of the chocolate has ensured. Without you don't have to boil it. ஒரு double boil waterல நீங்க dark chocolate போட்டு when it is just simmering, you pour the cream and you keep it to settle. So when after 5 minutes, this was beaten up just with hand or a spoon or fork, which when you beat it, you get the ganache ready for the dark chocolate. So this was used for my rooftop plus the pathway to the house. So இது வந்து ஒரு spreadable consistencyல வரும். நீங்க bread மேல jam தடவுனா உங்களுக்கு எந்த consistency இருக்கோ அந்த consistencyக்கான the dark chocolate ganache I have used on the cake. Next one. This was the spread which I told you. Like you spread, you can. It's like smearing a jam over a bread kind of consistency. உங்களுக்கு இந்த chocolateல வரும். And it will remain sticky. The important thing is the cream add பண்றதுனால இது dry ஆகாது. It will remain wet. So that is the advantage of ganache. You can use it for any spreadable kind of decorations. Next one. So if a snowman I have made, like the inside of the snowman again is a cake shaped into that shape, and I have used the white cream to decorate over it. And if you see the tendency of a dark chocolate, நீங்க ஒரு temperature வரைக்கும் தான் அது liquid consistency maintain ஆகும். It is similar to how we treat sugar. இப்ப sugar நீங்க melt பண்ணி crystallizing stageக்கு நீங்க ரொம்ப boil பண்ணிட்டீங்கன்னா how it becomes like a crystal crumbly ஆயிடுற மாதிரி dark chocolate also has a similar tendency. So what I did was dark chocolate I took it to that tendency to make the cap. And the cap எப்படி அங்க நிக்குது அப்படின்றது you might wonder. So the cap was made again with the dark chocolate. So I crumbled it up and mixed it with little cream or to the shape I could make it for the cap. So that's what I have used. The eye is also chocolate. So the whole unit of this snowman is a edible thing. Yeah, next. And this is tempered dark chocolate. So in the tempering of the dark chocolate பாத்தீங்கன்னா இது வெறும் dark chocolate மட்டும் தான் இருக்கு. இதுல cream கிடையாது. This has to be kept in you can heat the chocolate either in microwave or in a double boil to the extent where it is just melting. இப்போ நீங்க ஒரு 50 grams எடுக்கிறீங்கன்னா 50 grams of chocolate ஃபுல்லா மெல்ட் ஆற வரைக்கும் நீங்க ஓவன்ல வைக்க கூடாது, or you should not keep it in the double boil. அதுல ஒரு முக்காவாசி உங்களுக்கு மெல்ட் ஆகி வருதுன்னு பார்த்த உடனே you should lift it off from the heat. The rest of the thing you should just stir it and make it uniform blend. That is the one which we are using for the chocolate decorations, where you use it with a cone. You can write using the with this tempered chocolate. And the next one. So this I have used for all these side decorations. In the Christmas tree, all of these decorations I have made using the tempered chocolate. Reindeer. So இப்போ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா a template of these whatever the decorations you want, நீங்க அதுக்கான template நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். See, for example, I can just show you here. இப்ப எனக்கு தேவையான, I hope it's visible. I have made the printouts of the reindeer, of the Christmas tree. இதெல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் of different sizes. And when I'm working with the tempered chocolate on using a cone,
you should use a butter paper over this. So in the sheet mala, I put the butter paper, and on the butter paper is what you're seeing this picture in this display. So over it, I am now squeezing out the tempered chocolate in a runny condition. For example, I can compare it with your henna cone. And the henna cone la neenga eppadi squeeze pandringlo and the consistency you can squeeze it out and make your shapes. And here, since we are not using cream, it will retain the shape. Once the heat of that particular chocolate is come to room temperature, or when it is chilled, you will find that this is retaining the shape as it is. All the characters will remain as it is. Once again, and the character neenga reheat panningna adu melt aidum. So it needs to be in normal temperature. So this is what is being used for the decorations. The next one. So this is where I have used all the tempered chocolate for the decorations here on the sides of the cake. And இப்போ இது மேல நீங்க plain வச்சுக்கலாம், இல்லாட்டி you want to stick some additional sprinkles or colors, choice is yours. You can as long as it is wet. இப்போ நீங்க அது squeeze பண்ண உடனே அந்த heatல அந்த minimum heat whatever is there, within that heat it will be sticky. You can use your sprinkles and other things to decorate your dark chocolate tempered chocolate workings, whatever you are doing. Next. So I have used that even for writing. So that Merry Christmas na the cake mela ezhi potadum, I have used the same tempered chocolate for the writing. Next, Vijay. Vijay. Next, that's the last one. Okay. So yeah, I've just given you a summary of the decorations. I hope you would have got an idea that it is not a task kadayadu. It is just a question of interest. You will be able to do it if you have the little extra time you take to derive the happiness done, what you get from doing these things. So it's quite simple. You should surely try it out and see. So you can explore more. There are a lot of data available. So it is not a Himalayan task like I told you in the beginning. It's quite simple, which anybody can try. Yes, Vijay? Okay. Nandri, Nisha. Thank you. நன்றி. அருமையாக கேக் செய்வது எப்படி என்ற செய்முறை விளக்கத்தை நீங்கள் எங்கள் யாழ் குழும உறுப்பினர்களுக்காக அளித்துள்ளீர்கள். மிகவும் நன்றி. To the viewers, if you have any questions, you please type in the chat box, or if you want to talk to her directly, as usual, you can give the request to speak. அந்த hand icon வந்து இருக்கிற hand icon click பண்ணுங்க. But the discussion session will be in the last after finishing Mrs. Bhavani Kasi's presentation. Okay. So thank you Nisha Arumugham for your patience and almost ஒரு 2 வாரத்துக்கு மேல வந்து இவங்க கண்டினியூஸா கேக் செஞ்சு இந்த வேலையை பார்த்திருக்காங்க. 2 கண்டினியூஸ் டாஸ்க். ஸோ அது செஞ்சது, எடிட் பண்ணது, வீடியோ எடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஏன்னா நிறைய சின்ன ஒரு ஐட்டம்ங்கிறது கிடையாது. இதுல வந்து நிறைய இருக்கிறதுனால ஒரு கேக் ஒரு இந்த கேக் அதோட நிறைய ஐட்டம் இன்வால்வ் ஆகுறதுனால ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. தேங்க்யூ so much Nisha. Welcome. Pleasure is mine. I'm so happy. I could just share it with people. Yeah. அடுத்து நம் நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு செல்லலாம். முன்னாடி வந்து சில டிப்ஸ் சொல்றதுக்காக வராங்க. முதல்ல அவங்க காஃபி குடிக்கிறத பத்தி சொன்னாங்க. இப்ப அடுத்து நம்ம போறது வந்து ஸ்டிச்சிங் ரிலேட்டட்னால அதுக்கு ஏதோ சொல்ல வராங்களா, என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். வாங்க ஐடியா மணி.
நேக்கு ஐடியா மணின்னு பேர் வச்சேளோ இல்லையோ, இந்த அம்புஜா மாமி அடிக்கடி ஐடியா கேட்டுன்னு வந்துடுறா. இன்னைக்கு காலையில ஏதோ தெச்சுட்டு இருந்திருக்கா போல இருக்கு. எனக்கு கண்ணு தெரியலடி, ஊசு தோக்க முடியல. பத்தாதுக்கு இந்த கத்திரிக்கோல் வேற பொண்ணையா எடுத்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்துட்டா. இதுக்கு நான் என்ன ஐடியா சொன்னேன் தெரியுமோ? பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீல் உள்ள எடுத்து கத்திரிக்கோலை வச்சு அதை வெட்டுங்கோ அப்படின்னேன். ஸ்டீல் உன்னதமா வெட்டாது, ஆனா கத்திரிக்கோள் படு ஷார்ப்பாயிடும். ஊசியில நூலை கோக்கறதுக்கு கண்ணு தெரியணும்னு அவசியமே கிடையாது. நூலை சித்த நுனி விரல்ல லூசா சுத்திட்டு ஊசியோட கண்ணை அது மேல வச்சு சித்த தேயுங்கோ, நூலை தானே கோத்துக்கும். இத கேட்ட அம்புஜா மாமி என்ன சந்தோஷத்துல குதிச்சுட்டு போயிருக்கா தெரியுமா தைக்கிறதுக்கு. ஐடியா மணி கிட்ட இல்லாத ஐடியாவா? அடுத்ததாக இரண்டாவது பகுதி டாசில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ இது வந்து செய்ய போறது வந்து நம்ம திருமதி பவானி காசி. ஸோ அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எனவே இப்போ ஃபர்தரா வந்து விஜயபிரியா ரமணன் வந்து அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதனோட டாசில்ஸ் எப்படி பண்றதுங்கிறது வந்து பொறுமையா விளக்கமா சொல்லித்தர போறாங்க. ஸோ நாங்க வந்து ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரூப் மெம்பர்ஸ் கிட்ட வந்து போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப சப்போஸ் ரெடியா இருந்தீங்கன்னா அவங்க சொல்ல சொல்ல நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஸோ பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டன்டா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தோம். பட் யாரும் நிறைய பேர் கேட்கல. அனுராதா ரமணன் வந்து ஏன்னா ரொம்ப நாங்க சொன்னது வெரி ஷார்ட் நோட்டீஸ், ப்ராபப்ளி நேற்று முந்தா நாள் தான் போட்டோம். அதனால உங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம், இல்ல என்னங்கிறது தெரியல. பட் அனுராதா மாதவன் வந்து அவங்க வந்து நான் ரெடியா இருக்கேன், நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனுராதா மாதவன் இப்ப இவங்க திருமதி பவானி காசி சொல்ல சொல்ல அவங்க செய்ய போறாங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஃபைனலா வந்து நீங்க டிஸ்கஷன் ஃபோரமுக்கு போகலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். யாழ் வழங்கும் டூ இட் யுவர்செல்ஃப் டெக்னிக்ஸில் இரண்டாவது பாகத்திற்கான சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அழகிய நதியொன்றின் பெயரை கொண்டவர் இவர். அதனாலோ என்னவோ கலைகளின் மீது கரை புரண்டோடும் காதல் இவருக்கு. எண்ணங்களில் தோன்றும் கற்பனைகளை எல்லாம் வண்ணங்களில் பார்த்தெடுக்கும் வித்தகி இவர். பவானி காசி விஸ்வநாதன். சிறு வயது முதலே கலைகளின் மீது தனியாத ஆர்வம் கொண்ட இவருக்கு எம்ப்ராய்டரி, குரோஷே மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், பெயிண்டிங், கார்விங் இவையெல்லாம் கைவந்த கலை. 2013ஆம் ஆண்டு முதல் இங்கே பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் நடத்தி வருகின்றார். இவரின் கலை ஆர்வத்திற்கும் திறமைக்கும் மணிமகுடம் வைத்தார் போல் 2017ஆம் வருடம் குவைத் தமிழ்நாடு பொறியாளர் குழுமத்தால் நடத்தப்பட்ட சிவகாமியின் சபதம் என்ற சரித்திர நாடகத்தில் இவர் வடிவமைத்த பிரம்மாண்டமான யானை காண்போரை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே அழைத்துச் சென்றது. அந்த பிரம்மாண்டமான யானையை வடிவமைக்க இவர் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் ஒரே ஒரு நாள். அது மட்டுமல்ல, 2017ஆவது வருடம் உலகின் மிகப்பெரிய பிளாங்கெட் என்ற இந்த சாதனையில் குவைத்திலிருந்து பங்கெடுத்த பெண்களுக்கான தலைமை பொறுப்பை ஏற்று இன்ன சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றவர் திருமதி பவானி. இன்று இவர் புடவைகளுக்கான அழகிய குஞ்சம் அமைப்பது எப்படி என்பதை நமக்கு தெளிவாகவும் அழகாகவும் விளக்க இருக்கின்றார். உங்கள் அனைவரது அன்போடும் ஆதரவோடும் அழைக்கின்றோம் திருமதி பவானி காசி விஸ்வநாதன் அவர்களை. நன்றி, வணக்கம்.
பவானி, உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸ் கிளியரா தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பவானி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. மைக் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம். யாழ் மூலமா இன்னைக்கு எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் விஜி அண்ட் த என்டையர் யாழ் டீம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பார்க்கலாமா இந்த வீடியோவை? நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பவானி காஷி. குவைத்தில் நான் ஒரு 13 வருஷமா இருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அப்போ ஒன்றும் பெருசாக பண்ணதில்லை. இங்கே குவைத் வந்த அப்புறம் தான் நிறைய ஃப்ரீ டைம் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் குரோஷே, எம்ப்ராய்டரி, ஜுவல்லரி மேக்கிங், பெயிண்டிங், கார்விங் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். 2013லேருந்து ஒரு சின்ன லெவலில் மார்னிங்ல லேடிஸ்க்கு கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே எனி ஹேண்ட் ஒர்க்கான ஐட்டம் பார்த்தானா அது எப்படி செஞ்சிருக்குன்னு அதை பத்தி ஐ ட்ரை டு ஃபைண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். இப்போ கேட்கவே வேண்டாம், இன்டர்நெட், யூடியூப்னு ஏகப்பட்ட ரிசோர்ஸ் இருக்கு. அப்படி பார்த்து கத்துண்டு ட்ரை பண்ணின ஒரு இதுதான் சாரி டாசல் மேக்கிங். பண்ணதான் தெரியுது. அதுல so much more to it in basic level, intermediate level, advanced bridal tassels. There is so much more to it. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இன்னைக்கு யாழ் மூலமா உங்க எல்லாரையும் சந்திச்சு இந்த சாரி மேக்கிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I should thank Viji and the entire YAR team for giving this wonderful opportunity. எனக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு நான் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். So let's get started. இந்த வீடியோல பாக்குற எல்லா சாரி எஜிங் டிசைன்ஸையுமே நீங்க அப்சல்யூட் பிகினரா இருந்தானா கூட உங்க கையால நீங்க தானே செய்யலாம். பேசிக்கா ஒரு 6 ப்ரொசீஜர்ஸ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்ப பார்க்கலாம். இந்த 6 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சானாலுமே நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் செஞ்சு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பண்ணலாம். சோ இப்ப பார்க்கலாமா? Let's see the required materials. நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமா வேணுங்கிறது வந்து சில்க் த்ரெட். இந்த சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் கலர் இல்லைன்னா சாரியில் என்னெல்லாம் கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில்க் கலர். யூ கேன் யூஸ் ஒன்லி த பாடி கலர் ஆர் த பார்டர் கலர் ஆர் அ மிக்ஸ் ஆஃப் போத். நெக்ஸ்ட் யூ நீட் ஜரி த்ரெட். கோல்டு கலர்ல கிடைக்கிறது, ஆன்டிக் கலர், சில்வர் கலர். நம்ம சாரியில என்ன கலர் ஜரி இருக்கோ அந்த கலர் ஜரி த்ரெட் வேணும். இது வந்து ஐ நார்மலி ப்ரிஃபர் திஸ் A1 பிராண்ட் இல்லைன்னா தயால்ஜிங்கிற பிராண்ட். இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. சில சைனீஸ் பிராண்ட் எல்லாம்னா இழுத்தீங்கன்னாவே டக்குன்னு விட்டு போயிடுறது, நம்ம ஒர்க் பண்ணும்போது கட் ஆயிடுறது. ஸோ குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் யூ நீட் பெரிய கண்ணுள்ள ஊசி, மீடியம் கண்ணுள்ள ஊசி அண்ட் ஃபைன் ஊசி, தட் இஸ் ஹெம்மிங் ஊசின்னு சொல்லுவோம்ல. இந்த பெரிய கண்ணுள்ள ஊசியில வந்து ஒரு 50-60 ஸ்ட்ராண்ட்ஸ் கம்ஃபர்டபிளி போற மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியம்ல வந்து ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் கம்ஃபர்டபிளி உள்ள போறதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் சின்ன கண்ணுள்ள வந்து ஜரி த்ரெட், ஒரே ஒரு சிங்கிள் ஜரி த்ரெட் போதும், அவ்வளவுதான். Then you need a trimmer இல்லைன்னா கத்திரி. நான் வந்து ட்ரிம்மர் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இதை க்ளோஸாக கட் பண்ணலாம், நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது இல்லைன்னா சிசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் யூ நீட் ஃபேப்ரிக் க்ளூ. இந்த த்ரெட் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ, ரெகுலர் மெஷரிங் டேப், சாரியில் மார்க்கிங் பண்ணுறதுக்கு பென் இல்லைன்னா ஒயிட் பென்சில் இல்லைன்னா டெய்லர் சாக் எது வேணால் யூஸ் பண்ணலாம். லைட் கலர் சாரீஸில் வந்து பென்சில் இல்லைன்னா பென்னாலையும், டார்க் கலர் சாரீஸ்க்கு
இது ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணலாம். இந்த சாரியில் ஒர்க் பண்ணும்போது இந்த சாரி இங்கே அங்கே நகராமல் இருக்கிறதுக்கு பேப்பர் கிளிப்ஸ், இந்த டேபிளில் டைட்டாக செக்யூர் பண்ணுறதுக்கு பேப்பர் கிளிப்ஸ். யூ நீட் அட்டை, ஹார்டு கார்டுபோர்டு, இல்லைன்னா இங்கே வந்து நான் ஒரு A4 சைஸ் நோட் புக் வச்சுருக்கேன். இது பேசிக்கலி நூல் சுத்தறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்சி பீட்ஸ் கிடைக்கிறது மார்க்கெட்டில், டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் கிடைக்கிறது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். ரவுண்டு ஷேப்பில் இருக்குது, ஃப்ளவர் ஷேப், சிலிண்ட்ரிக்கல், ஃப்ளாட் பீட்ஸ், ட்ராப் ஷேப், அண்ட் ஆல்சோ யூ கெட் இட் இன் டிஃப்ரெண்ட் ஃபினிஷஸ், கோல்டு கலர், சில்வர் கலர், பேர்ல் ஃபினிஷ். நம்ம எப்படி வேணால் நம்ம சாரிக்கு எது மேட்ச் ஆகுமோ, எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபேன்சி பீட்ஸ் வாங்கிக்கலாம். வாங்கும்போது பாருங்கள், நம்ம நார்மலி ஒரு சாரிக்கு வந்து ஒரு 45 பீட்ஸ் வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு 20 கிராம்ஸ் பேக்கெட். இந்த 20 கிராம் பேக்கெட்டில் சேஃப் டு பி ஆன் சேஃப் சைட் 1-2 பீட்ஸ் டேமேஜாக இருந்தாலும் 50 பீட்ஸ் இருக்கும்படி பார்த்து வாங்குங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக இந்த சாரி குஞ்சலம் பண்ணுறதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டாசல்ஸ் செய்யறதுக்கான ஸ்டெப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான த்ரெட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 வாட்டி நான் சுத்துறேன். ஸோ ஒரு 6 பஞ்ச் உள்ள 6 த்ரெட் உள்ள ஒரு பஞ்சை நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பஞ்சில் 6 த்ரெட்ஸ் இருக்கு. நான் கட் பண்ணி ஒரு ட்ராப் ஃபேப்ரிக் க்ளூ ஊட்டி ஒரு 10 மினிட்ஸ்க்கு காய வச்சுருந்தேன். இங்கே வந்து நான் ஒரு A4 சைஸ் புக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். A4 சைஸோட நோட் புக் எடுத்திருக்கேன். எதுக்கு A4 சைஸ்னா, இந்த A4 சைஸ் மெயின்டைன் பண்ணினா இதில் வந்து ஒரு 6 to 7 டாசல்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த A4 சைஸை புக்கையும் மெயின்டைன் பண்ணுறேன் எப்போவுமே. நெக்ஸ்ட் இதே மாதிரி 60 ஸ்ட்ராண்ட்ஸ் உள்ள பஞ்ச் பண்ணலாம். ஸோ இதே சேம் மெத்தட் தான். 60 டைம்ஸ் இதை சுத்திட்டு கட் பண்ணி ஒட்டணும். சேம் மெத்தட். சிக்ஸ்டி டைம் நூல் சுத்தியாச்சு. இதே மாதிரி ட்ரிம் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டி 10 மினிட்ஸ் காய வச்சுக்கலாம். டைரக்டா சாரியில பண்றதுக்கு பதிலா நீங்க எனி துணியில ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்ச்சிஃப் இல்லைன்னா துப்பட்டா இல்லைன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு சாரியோட ஃபால் இருக்கு இல்லையா, சாரியோட ஃபாலோட எடுத்திருக்கேன். சாரியோட ஃபாலோட ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நல்ல நீட்டா ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, ஃபினிஷ்ட் எட்ஜ் இருக்கிறதுனால நான் இந்த பீஸ் ஆஃப் சாரி ஃபால்ல நான் ப்ராக்டிஸ் பண்றேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸிங்க. 6 ஸ்ட்ராண்ட் உள்ள நூலை ஊசியில கோர்த்திருக்கேன். 1 ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலேந்து கீழே எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 4 இன்ச்சஸோட லென்த்தில் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் முடிச்சு போடணும். ஈஸி இல்லையா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து நீங்க நிறைய ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ்ல இந்த ஸ்டெப் நீங்க நிறைய யூஸ் பண்ணுவீங்க. மேலேந்து கீழே நாலு இன்ச் 4 to 5 inches லென்த்ல கட் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லா நூலையும் சேர்த்து முடிச்சு போடணும்.
அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஒரு நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. So this was step 1. So step 2ல என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பஞ்சா எடுத்து முடிச்சு போடணும். ஈஸி. அவ்வளவுதான். ரெண்டு பஞ்சா எடுத்து சேர்த்து முடிச்சு போடுறோம். ஈஸியா இருக்குல்ல? That's it. ஸோ இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நிறைய இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஒரு நிறைய ஒரு 10 times 15 times நீங்கள் நீட்டாக வர பிசுறு இல்லாமல் நூல் சிக்காமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ரெண்டா சேர்த்து பண்ணது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ ஈஸி isn't it? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பும் ஆயாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா துணியில பீட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸிங்க. ஒரு பெரிய பீட், ஒரு சின்ன பீட், எனி பெரிய பீடு, எனி பேட்டர்ன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஷேப் எடுத்திருக்கேன், ஃப்ளவர் ஷேப், பேர்ல் ஃபினிஷ், எனிதிங். ஒரு பெரிய பீட், ஒரு சின்ன பீட். இதுதான் தேர்ட் ஸ்டெப். பீடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். பேக் சைட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெரிய பீட், நெக்ஸ்ட் சின்ன பீட், திரும்பியும் பெரிய பீடுக்குள்ளே இருந்தே எடுத்து ஒரு வாட்டி லெஃப்ட் சைடுல ஒரு நாட், ரைட் சைடு ஆஃப் த பீடுல ஒரு நாட், அதுக்கப்புறம் பேக் சைட்ல ஊற்றி ட்ரிம் பண்ணணும். இதுதான் தேர்ட் ஸ்டெப். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கோல்டன் ஜரி த்ரெட்ல எட்ஜில் இருந்து முடிச்சு போட்டுக்கிறேன். நான் வந்து கோல்டன் ஜரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த கலர் யூஸ் பண்ணீங்களோ, இங்க வந்து நேவி ப்ளூ கலர்னா நேவி ப்ளூ த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி த்ரெட் தெரியாம இருக்கிறதுக்கு, ஜாஸ்தி விசிபிளா இல்லாம இருக்கிறதுக்காக செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் மெத்தட். பேக் சைட்ல இருந்து எடுத்து ஒரு பெரிய பீட், ஒரு சின்ன பீட், திரும்பியும் பெரிய பீடுக்குள்ள இருந்து எடுத்து ஒரு ஒன்ஸ் லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு நாட், ரைட் சைட்ல இருந்து ஒரு நாட், திரும்பியும் குத்தி பேக் சைட்ல எடுத்து ட்ரிப். So this was third step. Third stepல நம்ம என்ன பார்த்தோம்னா பீடை எப்படி துணியில தைக்கணும்னு. So this was third step. இந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு நிறைய டாசல்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப் பார்த்தாச்சு. நம்ம ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டெப்ல சின்ன சின்ன டாசல்ஸ், பேபி டாசல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு 60 strands உள்ள பஞ்சை பெரிய கண்ணுள்ள ஊசியில போட்டு மேலேந்து கீழே ஒரு 1 to 1.5 inch விட்டு ஜரி த்ரெடால மேலேந்து கீழே, அதுக்கப்புறம் 3 வாட்டி நாட். 1 2
3 திரும்பியும் உள்ளே எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து trim. So this was baby tassels. This was fourth step. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? சேர்ந்து மேலேந்து கீழே ஜரி த்ரெட் வச்சுட்டு மேலே இந்த கீழே எடுத்திருக்கேன். 3 வாட்டி knot 1 2 3 உள்ள நாச்சு trim. So this was fourth step. ஈஸியா இருந்தது இல்ல? சின்ன பேபி tassels. இப்போ இந்த fourth ஸ்டெப்லயே ஒரு சின்ன வேரியேஷன் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு flat bead எடுத்திருக்கேன். பெரிய கண்ணுள்ள ஒரு flat சேர்ந்து இந்த பீடில் ஊசி கொடுத்து மேலேந்து கீழே எடுத்து zari thread-ஆல 3 times knot. One, two, மேலேந்து கீழே எடுத்து trim. So this is a small variation to step 4. இப்போ நம்ம அடுத்தது வந்து step 5 செய்ய போறோம். step 5ல ஸ்டார்டிங்ல நம்ம step 1ல செஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஸ்ட்ராண்ட்ஸோட பஞ்ச் போட்டு வச்சுட்டு போறோம். ஸ்டெப் 1ல செஞ்ச மாதிரி பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சிலையும் இந்த மாதிரி நூல் கோத்துக்க போறோம். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பஞ்ச். இப்போ செகண்ட் பஞ்ச், ஊசி கோத்துண்டாச்சு, பீடு கோத்துண்டாச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் ஸ்டெப் 2ல செஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல செஞ்ச மாதிரி ஒரு பேபி டாசல். as usual zari thread வச்சு 3 முடிச்சு. That's it. சேர்த்து trim. பியூட்டிஃபுல்லா இருக்கலையா பேட்டர்ன்? இன்னொரு வாட்டி செய்யலாமா? ஃபர்ஸ்ட் பீடு கொடுத்துக்கலாம்.
பீட் கொடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டெப் 2ல செஞ்ச மாதிரி நாட் அதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல பார்த்த மாதிரி பேபி டாசல், முடிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ட்ரிப். இப்போ நம்ம ஸ்டெப் 6 பார்க்கலாம். ஸ்டெப் 1ல செஞ்ச மாதிரி 6 ஸ்ட்ராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பஞ்சனா பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5ல பார்த்தோம் இல்லையா, ஊஸ் இப்படி நூல் பஞ்சில் நூலு கோத்துக்கிறது, அதை பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டுண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு கீழே இந்த பீடுக்கும் நாட்டுக்கும் இருக்கிற பஞ்சுக்கு நடுவில் குத்தி டாசல். கேர்ஃபுல்லா பண்ணுங்க, நூல் சிக்காம கேர்ஃபுல்லா செய்யுங்க. அதுக்கப்புறம் as usual ஜரி த்ரெட் வச்சு 3 நாட். குத்தி trim. Okay. First step 1 6 strands. அதுக்கப்புறம் ஊசியை கொடுத்துக்கலாம், ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடுக்கும் முடிச்சுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல ஒரு பேபி டாசல். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, இந்த இடத்த சிக்கிக்காம கேர்ஃபுல்லாக போடுங்க. ஜரி த்ரெட் வச்சு ஸோ இப்போ நம்ம 6 ஸ்டெப்ஸும் பார்த்தாச்சு.
நன்றி திருமதி பவானி காசி. டாசல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்க புடவைகள் எல்லாம் பார்த்திருக்கோம், பட் அதை நம்மளும் செய்யலாங்கிறது நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது. இவ்வளவு அழகா, இவ்வளவு ஈஸியா, இவ்வளவு நேர்த்தியா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம அனு கிட்ட பேசலாம். அனு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, ஈஸியா இருந்ததா இல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கேட்கலாம். ஹாய் அனு, ட்ரை பண்ணீங்களா? அனு பண்ண முடிஞ்சதா உங்களால? அனு உங்க மைக் மியூட்ல இருக்கு. அனு மைக் மியூட்ல இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல. மைக் மியூட்ல இருக்கு. அனு மைக் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அனு அனு நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. மைக் ஆன் பண்ணுங்க. நீங்க பேசுறது கேட்கல. இல்ல அவங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. பண்ண முடிஞ்சதா அனு? 6 ஸ்டெப்ஸும் பண்ண முடிஞ்சதா உங்களால? எஸ் பவானி, சூப்பரா இருந்தது. நான் ஆக்சுவலா அந்த பீட்ஸ் என்கிட்ட லாங் பீட்ஸ் கிடையாது. என்கிட்ட இருந்த வச்சு பார்த்த உடனே நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் வருதுன்னு உடனே எனக்கு ரொம்ப நாளா என்னோட இந்த பிங்க் புடவைக்கு போடணும் ரொம்ப நாளா இஷ்டம் எனக்கு. சரி, நல்ல ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ண. ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லா பண்ண முடியுது. ஏன்னா நீங்க அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தீங்க. சோ நெக்ஸ்ட் லெவலையும் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா அட்வான்ஸ் பிரைடல் லெவல் வரைக்கும் போயிடலாம். விதவிதமா பேர் வேற இருக்கு அதுக்கு. ரம்பா, மேனகா, ஊர்வஷின்னு பேர் வேற. அட்வான்ஸ் லெவல்ல டாசல்ஸ் பேரு. நானே எனக்கே இப்பதான் தெரிய வந்தது அது. பேரு நல்லா இருக்கு. பிரைடல் டாசல்ஸ் பேரா அதுதான். இந்த புடவை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெயின் ஒரு இது. நீங்க புடவை கட்டி நான் பாத்திருக்கேன். அந்த குஞ்சல எல்லாம் நீங்க போடும்போது அது கத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி எதிர்பாராம வாங்கி வச்சதுதான் அந்த த்ரெட் எல்லாம். இப்போ ப்ரோக்ராம் வருது அப்படின்னு உடனே சரி ஓகே எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணணும். நீங்க காமிக்க ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன், நல்லாவே வந்தது. வெரி கிளாட் யூ குட் ட்ரை இட். குட், நல்லது. நீட்டா வந்திருக்கா? நோ, பெர்ஃபெக்ட், சூப்பர். ஆமா, ஏன்னா கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு பிராக்டிஸ் கிடைக்கும். யா ஒரு 4 போடுங்க, தானா வந்துரும். வெரி நைஸ். தேங்க்யூ பவானி. இனிமேல் வந்து இந்த குஞ்சலம் இல்லன்னு கவலைப்பட வேண்டாம். கலர் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம். விதவிதமா பண்ணுங்க இனிமே. ஓகே, கீப் எக்ஸ்ப்ளோரிங், கீப் ட்ரை, கீப் எக்ஸ்ப்ளோரிங். தேங்க்யூ பவானி. தேங்க்யூ so much. All right, most welcome அனு. தேங்க்யூ விஜி. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ அனு. உங்க இன்ட்ரெஸ்ட்க்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பார்வையாளர்களுக்கு நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க விருப்பம் இருக்கா? எய்தர் டு நிஷா ஆறுமுகம் ஆர் பவானி காசி. ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா நீங்க கேளுங்க. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க, இல்ல டைப் பண்ணுங்க. ஆக்சுவலா பவானி கிட்ட எனக்கு ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. நீங்க அந்த பீட் போடுறீங்க இல்லையா, இந்த டாசல்ஸ் இத வச்சுட்டு அந்த பீட்ஸ் உள்ள நுழைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அது எப்படி நுழைக்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல புரியல ஆக்சுவலி. ஓகே, ஒரு நார்மல் ஊசி நூல் எடுத்துக்கங்க. ரெகுலர் ஊசி நூல்
Okay. Mother, can you get the camera, please? இந்த மாதிரி ஒரு பஞ்சுக்குள்ள நான் நுழைக்கிறேன் அது. ஓகே, ஒரு ரெகுலர் ஊசி நூல் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த பஞ்சுக்குள்ள நுழைச்சுக்கங்க. ஓ, ஓகே, தெரியுதா? தெரியுதானு? தெரியுது. யா தெரியுது பவானி. இந்த பீட இதுல போட்டுண்டு ஓ எடுத்து. ஓகே ஓகே, சூப்பர். புரியுதா? யா புரியுது. ரைட், ஒன்ஸ் அகைன் இந்த பஞ்சை புடிச்சுக்கங்க. சின்ன ரெகுலர் ஊசி நூல், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் நூல் தான் எடுத்திருக்கேங்க. டை பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த பஞ்சுக்குள்ள நான் இதை எடுத்திருக்கேன். ஓகே ஓகே, சோ இதுல வந்து நீங்க உங்க பீட் சைஸ் கண்ணு சின்னதா இருந்தானாவும் பிரச்சனை இல்லை, ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, அதுக்குள்ள விட்டு இதை இழுத்தோம்னா அதுக்குள்ள போயிடும். இதுக்குள்ள போயிடும். ஓகே ஓகே, காட் இட்? யா புரியுதானு? யா புரிஞ்சிருக்கு பவானி. Thank you so much. Yeah, most welcome. Any other doubts? இல்ல, அதுதான் எனக்கு நீங்க சட்டன் அது போட்டு விடுறப்போ எப்படி விடுறீங்கன்னு தெரியாம. நார்மலி ஒரு சாரி டாசல் பண்றதுக்கு ஒரு 2 to 3 hours எடுக்கும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ் லெவலா கொஞ்சம் பீட்ஸ் அதெல்லாம் வச்சு பண்றீங்கன்னா பொறுமையா பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லி நூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பொறுமையா பண்ணுங்க. இட் ஹேஸ் டு பி நீட். இது ரொம்ப ஈஸி தான், ஒரு ஸ்டெப்புமே ரொம்பவே ஈஸி தான். நீங்க பொறுமையா பண்ணினானா பொறுமையா பண்ணுங்க, நீட்டா பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுல வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒண்ணு பண்றதுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். சோ இட் இஸ் அரௌண்ட் ஒரு 3 மணி நேரம் எடுக்கும் ஒரு சாரி ஃபுல்லா பண்றதுக்கு. அது ஒரேடியா நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வேலையா தோணும். அப்படி இல்லாம ஒரு பார்ட் பை பார்ட்டா பண்ணிக்கங்க. சோ அட் எ டைம் ஒரு half an hourல நீங்க ஒரு 7-8 டாசல்ஸ் முடிங்க. அந்த மாதிரி பிரேக் பண்ணி பண்ணிக்கங்க. சோ தட் உங்களுக்கு ரொம்ப டீடியஸா தோணாது, அவ்வளவுதான். நிச்சயமா அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங். தட்ஸ் வாட். எங்க பண்ணீங்கன்னு கேக்குறப்பவே நமக்கு அது சந்தோஷம், நான் பண்ணினேன் அப்படின்னு தெரியல இல்லையா? கரெக்ட். சில படைக்கு டாசல்ஸோட வருது, சில படைக்கு டாசல்ஸ் இல்லாம வருது. அப்படி இருக்கும்போது பண்ணிக்கிட்டோம், இனோவேட்டிவா பண்ணினோம்னா அதோட இதுவே ஜாஸ்தி. That's what. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங். That's what. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. That's வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஆமா, ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப ஈஸி. அட்வான்ஸ் லெவல் போக க்ரோஷா எல்லாம் யூஸ் பண்ணி பண்றீங்க. பட் இதுவே இட் லுக்ஸ் கிவ்ஸ் a good neat finishing. ஒரு பேசிக் லெவல்ல நீங்க கொஞ்சம் எல்லாம் பண்ணினீங்கனாவே ஒரு அழகான நீட் ஃபினிஷிங் வந்துடும். ஒரு சிம்பிளான சாரிக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா நீங்க டாசல்ஸ் பண்ணீங்கன்னா இட் என்ஹான்சஸ் தி லுக். ஆல்வேஸ் see that ரொம்ப கிராண்டான சாரியில அதுல இன்னும் ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப கிராண்டா ஒர்க் பண்ணாதீங்க. Just give a finishing touch. Always a saree should be highlighted and this should only be a finishing touch to it. Okay? Yeah, thank you Bhavani. Thank you so much. பவானி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கல்ல. சொல்லுங்க விஜய். இப்ப நீங்க வந்து இது வந்து ஒரு அட்டாச்மெண்டா தான் பண்றீங்க இல்லையா? அடிஷனல் அட்டாச்மெண்ட். பட் யூஸ்வலா அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த சாரியில இருக்கிற அந்த ஒரு இதுலயே வந்து அந்த குஞ்சலம் போடுவாங்க. இப்ப அது பண்றது அதுவும் இதுவும் அதே மாதிரி பண்ணலாமா இல்ல எப்படி? நார்மலா பட்டு சாரி வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு ரெடிமேடா குஞ்சலம் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ரா எட்ஜா இருக்கும். நார்மலி ரா எட்ஜா இருக்கும். அத வந்து நீங்க கடையில வந்து நீங்க சாரி செலக்ட் பண்ண அப்புறம் சொல்லுவாங்க, மேடம் ஒரு half an hour கழிச்சு வாங்க, குஞ்சில கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க குமரன் நல்லில எல்லாம் போனீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. சாரி செலக்ட் பண்ணின அப்புறம் ஒரு half an hourல அவங்க குஞ்சில கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நார்மலி இந்த மாதிரி வெரி சிம்பிளா இப்படிதான் கட்டி கொடுப்பாங்க. இதுல நீங்க ஃபர்தரா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் போட்டு யூ கேன் ஃபர்தர் என்ஹான்ஸ் இட். ஓகே. இந்த மாதிரி ஃபினிஷ் இந்த எட்ஜ்லயே நீங்க இந்த ஃபர்தரா பீட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் ஃபேன்சியா பண்ணலாம். ஓகே. Thank you. நிஷா கிட்ட ஒரு கேள்வி.
எஸ் இந்த மாதிரி குஞ்சலம் உள்ள சாரியை தான் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணி அதுல குஞ்சலம் பண்ணிருக்கு. ரெடி குஞ்சலம் இருக்கிற சாரியில அந்த சாரியோட கலருக்கு ஏத்த மாதிரி இட் ஹாஸ் ஃபர்தர் அதுல குஞ்சலம் கட்டி பீட்ஸ் வச்சு குஞ்சலம் கட்டி இருக்கு. ஓகே ஓகே. நீங்க வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணீங்க இல்லையா? யூஸ்வலா ஆயில் நார்மல் இந்த நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஆயில் தான் பாத்திருக்கேன் நான் ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பாக்குறப்போ. பட் நீங்க கோகனட் ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க இல்லையா? அதுல என்ன இது வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தட்? Like actually coconut oil can take in very high temperatures. If frying kuda they say coconut oil is good. If health benefits also lot of positive benefits coconut oil la varudhu. So I just thought if normal refined oil நான் usually cooking use பண்றதே கிடையாது except for frying puri. So எனக்கு அது யூஸ் பண்றதுல personally I am against using refined oil into cooking. So I tried it out with the coconut oil to see எனக்கே அதுல the smell will be there அப்படின்ற ஒரு doubt இருந்தது. But I just tried it out and I found it replaces the oil. It's fine. It's good. So and coconut oil has a lesser density than the normal coconut oil வரத விட உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி I felt. So I replaced the oil. If you don't want to use oil, இப்ப உங்களுக்கு அதே ரேஷியோல you can just use both with the whole thing with butter alone. அப்படி கூட நீங்க பண்ணலாம். இன்னொன்னு வந்து இந்த மேல நம்ம இந்த கிரீம் எல்லாம் நீங்க போடுறீங்க இல்லையா? சோ நீங்க வந்து இப்போ யூ ஆர் an expert, so உங்களுக்கு வந்து அது போடுறது வந்து கரெக்டா வருது. இப்ப நாங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றப்போ ஈவன் அந்த ரெசிபி பார்த்து பண்ணாலும் அப்படியே ஓடிடுது. இட் இஸ் நாட் ஃபார்மிங் a uniform லேயர். அந்த மாதிரி ஆகாம ப்ராப்ளி அந்த என்ன ப்ராப்ளம் இல்ல? See, normally cream vardoda consistency is got to do with the temperature in which you are beating it. Okay. And அது runny ஆகறங்கிறது when it gets heated up it gets runny. So, and you have to beat it just for the required amount of time. So like if you are using a fresh whipping cream use பண்றீங்கன்னா if you overbeat it also I found it's kind of not maintaining the shape. I have seen that. So it is just probably over the period of whipping it you need to use ipo itna bowl quantity ki ivlo duration of time appdin solli I haven't seen some definition like that. So but overbeating also you have a problem. Underbeating, temperatures, these are the factors. These factors could influence. Okay. Yeah, இவங்கள சைடுல இருந்து what did you mix for ganache and in what proportion? ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 1:3 அதாவது இந்த ஸ்பெசிபிக் கேஸ்க்கு white chocolate white ganache டார்க்கா கனாஷ்னா போட்டிருக்காங்க ஒயிட்டா ரெண்டு ப்ரொபோர்ஷன்ல பண்ணிருக்கேன். I will tell you about white ganache. இந்த கேஸ்ல எனக்கு வந்து அது it had to fix to the cone. எனக்கு அது ஒரு பீக் ஃபார்ம் பண்ணி அங்கே நிக்கணும். அந்த கனாஷ்ல கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸா வேணும், எனக்கு அது ஸ்டிக்கியா வேணும் அப்படின்றதுனால I used 1:3 ratio. அதாவது 3 parts of white chocolate and 1 part of cream, thick cream. So both were equally heated. Means just brought it to the simmer and then poured the cream over the white chocolate and let it to sit. If it was for the dark chocolate doubt in this case I have used 1:1 ratio. One amount of dark chocolate equal quantity of the cream. So எனக்கு for the எனக்கு அது ஸ்ப்ரெடிங் கண்டிஷன்ல வேண்டதுனால இப்போ white chocolate உங்களுக்கு ஸ்ப்ரெட் கண்டிஷன் வேணும்னா the ratio has to be changed between the chocolate and the cream according to where you want to use it. அடுத்து can you tell me the right proportion for 2 cups of cake? For the same recipe divide by 2 போடணும். Divide by 2. Yes, just divide by 2.
அடுத்து அரங்கநாயகி, it's not required to sieve the floor with a powder. இட் டிபெண்ட்ஸ். லைக் ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற வீட் ஃப்ளோரோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஐ யூஸ்ட் த குவைத் ஃப்ளோர் மில்லோட மாவு. ஸோ யூ ஹாவ் ஸோ இஃப் இட் இஸ் டூ ஹஸ்கி, ரொம்ப கிரெயினி ஹஸ்கியா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் த ரவா சீவ் டு ரிமூவ் த பிகர் ஹஸ்க். Because what happens is husk will absorb the moisture content. அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. So I have not tried with the heavy husk. Or medium, I mean not a very husky thing. So lighter you can sieve it. You don't have to make it just plain. ஒரு மாதிரி nice மாவு தேவைங்கிறது is not necessary, what I have seen. இல்ல அவங்க கேக்குற கேள்வி, if I am right, அதாவது மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து சீவ் பண்ணணுமா அப்படிங்கறது தான் கேள்வின்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூஸ்வலா கேக் மிக்சிங்ல சொல்லுவாங்க சேர்த்து சீவ் பண்ணி யூ கேன் மிக்ஸ் வித் அந்த நம்ம லிக்விட் போர்ஷனோட. ஸோ இன்னைக்கு நீங்க பண்ணது வந்து ஜஸ்ட் அந்த மாவோட பவுடரை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஸோ இஸ் இட் எனஃபா இல்ல அதை சீவ் பண்ணணுமாங்கிறது தான் அவங்க கேள்வின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஓகே, on the question also I will take, like actually what I have, if you noticed I used I didn't use a spoon. I was using the beater or the whisk தான் யூஸ் பண்ணேன். So it is an added. So எனக்கு when I was doing it, it was I was actually doing a rotation. So up and down உங்களுக்கு வந்து அந்த இது mixing has been happening properly. Why they actually the sieve பண்ற, you can sieve it also. It is for making sure you have a uniform mixing of the baking agents with your flour. அதுக்காக தான் sieve பண்ண சொல்றாங்க. அதாவது நன்சிங்கே என்ஷூர் பண்ணிக்கணும்னா அது sieve பண்ணாலும் சரி இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். It's just a uniform mixing between the baking powder and your the flour what you're using. So that the purpose is to make sure it is uniformly mixed. அங்கங்க கூட இருக்கணும், குறைஞ்சு இருக்க கூடாது, யூனிஃபார்மா மிக்ஸ் பண்ணணும். So which method you use is up to you. Okay. இன்னொன்னு அடுத்த கேள்வி வந்து cream is normal KDD heavy cream or என்னன்னு கேட்டிருக்காங்க. Normal cream or KDD heavy cream? It is the whipping cream. Whipping cream. Whipping cream. Whipping. You can use whipping cream. Actually, for most of my cakes, I use, there's a Dream Whip abdin solli or is available, on which that's mixed with milk. So chilled milk use panni, you can use it with the Dream Whip also. So okay. Chilled milk with என்ன சொல்றீங்க? இப்போ வந்து அந்த ட்ரீம் விப் அப்படின்னு சொல்லி there is a whipping powder available. So you can use the ratio is அதுல வர sachet. For one sachet you use a half cup of chilled milk and you have to beat both together. So you don't have to add sugar. எதுமே அதுல ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. You will have a very mild sweetness தான் வரும் அதுலயும். And you have to beat both together till it forms a peak. Okay. I think questions அவ்வளவுதான் நினைக்கிறேன். Bhavani, it was awesome, Bhavani. Thank you. It was immense patience. கண்டிப்பா ரெண்டு பேர் பண்ணதுமே வந்து பேஷன்ஸ்க்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான். ஸோ நீங்க பண்ணதுமே வந்து பொறுமையா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அப்படியே ஏதோ சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. அதே மாதிரி நிஷா பண்ணதும் வந்து அதாவது ஒவ்வொன்றையும் சொல்ல இத்தனை ஐட்டம் இருக்கும் இவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்லாம அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹோப் எங்க யாழ் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இத என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிஷா சொல்லி கொடுத்ததும் சரி, இத பவானி சொல்லி கொடுத்ததும் சரி நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க பின்னாடி கூட கேட்கலாம்.
அத நீங்க யாழ் நம்ம கமிட்டி குரூப்ல நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா we will have the discussion also. Thank you so much. நிஷா ஆறுமுகம் அண்ட் பவானி கார்த்திக், மிக்க நன்றி. நீங்க எங்களுக்காக வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு உங்க டைம் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உண்மையா பொறுமையா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். யாழ் வழங்கும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் என்பது நீங்கள் அறிந்ததே. அந்த வகையில் இந்த சமையல் டைரிஸ் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகின்றோம். இது நன்றி வழங்கும் தருணம். முதலாவதாக நாங்கள் நன்றி கூற விரும்புவது திருமதி பவானி காசி அவர்களுக்கு. பட்டு குஞ்சலங்கள் ஆட, பட்டுப்புடவை உடுத்துவது நம் எல்லோருக்கும் பிடித்தமானதே. அந்த பட்டு குஞ்சலங்கள் இத்தனை வகையா என பிரமிக்க வைத்து அதை முறைப்படி செய்தது எப்படி என விளக்கிய திருமதி பவானி காசி அவர்களுக்கு மிகவும் நன்றி. உங்களின் விளக்கம் மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருந்தது. அடுத்ததாக நாங்கள் நன்றி கூறுவது திருமதி நிஷா ஆறுமுகம் அவர்களுக்கு. எங்களுக்குள் ஒரு தோழியாக உலாவி வந்த நிஷாவினை இவ்வளவு அழகாகவும் ஹெல்த்தியாகவும் கேக் செய்ய தெரிவித்தார். இனி கேக் என்பது நம் கேலரிக்குள் அடங்கும் என்பது சந்தோஷம் தானே. இவ்வளவு சுலபம், இவ்வளவு சுவையாக செய்ய முடியும் என்று அழகாக விளக்கியதற்கும் மிகவும் நன்றி திருமதி நிஷா ஆறுமுகம் அவர்களுக்கு. யாழ் வழங்கும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. நல்லதோர் நிகழ்ச்சியில் மீண்டும் விரைவில் சந்திப்போம் என்று கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.